வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்க சூழ்நிலை. இப்போ தம்பிதுரையும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து பாஜகவுக்கு சாதகமாக பேசியிருக்காரு. சிவி சண்முகம் மிகப்பெரிய எதிர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்ஜெட்டுமே அறிவிக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாஜக கடுமையை விமர்சித்து பேசுகிற ஒரு சூழ்நிலை. தம்பிதுரை இந்த அளவுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுறேன்னா அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. அவர்கிட்ட ஏகப்பட்ட காலேஜ் இருக்கனால அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கதா வந்து தகவல் வெளியிருக்கு. அதனால தான் அவர் வந்து பாஜகவுக்கு சாதகமாக பேசிட்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் இணைக்கிறோம்ன்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு நேச்சா வந்து பொருளாளர் பதவி கன்ஃபார்ம். அதே மாதிரி இந்த இணை ஒருங்கிணைப்பா அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியை இருந்தே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அனுசரித்து போனார். ஆனால் இப்போ இப்படி கிடையாது. அவரை கட்சி விட்டு நீக்கிட்டு நிறைய பேர் எதிர்ப்பாக பேசிட்டாங்க. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே வரும்போது சுதாரித்து நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தன் பக்கம் வர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, ஜெயக்குமார், உதயகுமார்லாம் ஒரு பயத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.